உம்மத்துடைய தாவா. இந்த உம்மத்துடைய தாவா வைத்தான் அதிகமான முஸ்லிம்கள் அறியாமல் இருப்பதால் இந்த பகுதியை மிகத் தெளிவாக விளக்குவது எனது கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த உம்மத்துடைய தாவாவை இலகுவாக விளங்குவதற்கு 4 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். நபியை பின்பற்றுதல். நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னைப் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். உண்மையில் அல்லாஹ்வை விரும்புவதாகவும் அவனை சந்திப்பதை ஆசை வைப்பதாகவும் ஒருவர் கூறுகிறார் என்றால் அவருக்கான கட்டளை நபியை பின்பற்றுங்கள் என்பதாகும். ஆனால் நபியை பின்பற்ற முயற்சிக்கும் போது ஒருவருக்கு இப்படியொரு சந்தேகம் உண்டாகலாம். ஒருவேளை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த விடயங்கள் 100க்கு 100% அல்லாஹ்வுடைய கட்டளைகளாக இல்லாமல் இருந்தால் என்ன செய்வது? இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனால் இந்த கேள்விக்கு அல்லாஹ் பதில் தந்து இருக்கிறான். அது என்ன பதில் என்று பார்க்கலாம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது விருப்பத்தின் அடிப்படையில் எதையும் பேச மாட்டார்.